பல வேடிக்கைகளும் வினோதங்களும் நிறைஞ்சதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது. இப்போ நம்ம இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயத்த ஒரு 150 வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தா நம்ம எப்படி நம்பி இருக்கவே மாட்டோம். இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு கூட சொல்லியிருப்போம். அந்த மாதிரி அன்னைக்கு ஒரு 150 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு கேட்கும்போது நமக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும். இப்படி எல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பட் இந்த மாற்றம் தான் வாழ்க்கை. நம்ம லைஃப் இவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அந்த மாதிரி அந்த முன்னாடி நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு பதிவுல நாம பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு கார்லயும் பைக்லயும் நம்ம சும்மா சல்லுன்னு போயிட்டே இருக்கோம். ரோட்ல கூட சாதாரண ரோட்ல கூட ரேஸ்ல ஓட்டுற மாதிரி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த முதல் ஸ்பீடிங் டிக்கெட், அதாவது இந்த ஓவர் ஸ்பீட்ல போறதுக்கான ஃபைன் அப்படிங்கிறது எங்க போடப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? கேட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. 1896 இங்கிலாந்துல இருந்த கென்ட் அப்படிங்கிற பகுதியில வால்டர் அர்னால்ட் அப்படிங்கிறவர் தன்னுடைய காரை ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. அந்த கார் கொஞ்சம் ஓவர் ஸ்பீட்ல போயிருக்குன்னு சொல்லி இந்த காரை துரத்தி போய் ஒரு போலீஸ்மேன் சைக்கிள் அந்த காரை துரத்திட்டு போய் இந்த காரை வழிமறிச்சு அவருக்கு ஃபைன் போட்டிருக்காரு. அதுதான் முதல்ல போடப்பட்ட இந்த ஸ்பீடிங் டிக்கெட். அதாவது இந்த கார்ல போறவரை சைக்கிள்ல போலீஸ்காரர் துரத்திட்டு போய் ஸ்பீடிங் டிக்கெட் போட்டிருக்காரு அப்படின்னா அது என்ன எப்படி இருக்கும்னு நீங்க யோசிச்சு பார்த்துக்கலாம். கேட்கறதுக்கு ரொம்ப வேடிக்கையா தான் இருக்கு. பட் உண்மையிலேயே அவர் அந்த கார்ல அன்னைக்கு என்ன ஸ்பீட்ல போயிருக்காருன்னா 8 மைல்ஸ் பெர் ஹவர்ல போயிருக்காரு. அதாவது 13 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிற ஒரு ஸ்பீட்ல போயிருக்காரு. அவர் கார் ஓட்டிட்டு போன அந்த ரோட்டினுடைய இந்த ஸ்பீட் லிமிட் 2 மைல்ஸ் பெர் ஹவர் தான். அந்த 2 மைல்ஸ் பெர் ஹவர் ஸ்பீட் லிமிட் இருக்கக்கூடிய இடத்துல இவர் 8 மைல்ஸ் ஸ்பீட்ல கார் ஓட்டிட்டு போயிருக்காருன்னு அவருக்கு அந்த காருக்கு போலீஸ்காரர் சைக்கிள்ல விரட்டிட்டு போய் ஃபைன் போட்டிருக்காரு. எவ்வளவு வேடிக்கையா இருக்கு நமக்கு இதை கேட்கறதுக்கு. இன்னைக்கு நமக்கு இதை கேட்கறதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருந்தாலும் அன்னைக்கு யோசிச்சு பாருங்க. கார் அப்படிங்கிறது புழக்கத்துல வரல. ஊர்ல ஒரு கார் 2 கார் போறதே பெரிய விஷயம். மக்களுக்கு காருங்கிறது ஒரு ஆச்சரியமான பொருளாவோ ஒரு ஆடம்பர பொருளாவோ இல்ல ஒரு நம்மளும் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு பொருளாவோ இருந்தது அப்படிங்கிறத விட அன்னைக்கு கார்களை பார்த்து அது போற ஸ்பீடை பார்த்து மக்களுக்கு பயம்தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் சைக்கிளையும் நடந்து தான் போயிட்டு இருந்தாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான சூழல்ல இந்த கார் கொஞ்சம் ஸ்பீடா போனாலே இந்த மக்களுக்கு ஒரு பதட்டமா தான் இருந்திருக்கும். அந்த சூழ்நிலை தான் அவங்க அந்த ஸ்பீட் லிமிட்டை வச்சிருந்தாங்க. அந்த கார் அப்படி போகும்போது எல்லாத்துக்கும் ஒரு பயமும் பதட்டமும் இருக்கத்தான் செய்யும். அதனாலதான் அந்த 8 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கே அன்னைக்கு ஃபைன் போடப்பட்டிருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம இந்த 8 கிலோமீட்டர் ஸ்பீடு, இந்த 10 கிலோமீட்டர் ஸ்பீடுங்கிறத இந்த 8 மைல்ஸ்ங்கிறத வச்சுட்டு நம்ம காரை ரிவர்ஸ் எடுக்கவோ இல்ல பார்க்கிங்ல இருந்து எடுக்கவோ கூட முடியாது. அதுதான் இன்னைக்கு நிலவரம். அதான் இதே 100 வருஷம் முன்னாடி இப்படி எல்லாம் நடந்துச்சு நம்ம கேட்கும் போது ரொம்ப வேடிக்கையா தான் இருக்கும். இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.